நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க எங்களோட தோட்டத்தை பார்ப்போம். நீலாஸ் கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி என்ன செய்வோன்னா, இந்த ஒரு அரைக்காய் பாம் 2 கொண்டு வந்திருக்கேன். அரைக்காய் பாம் இதை நடுவோம். பாருங்கள், இதுதான் அரைக்காய் பாம். அழகு செடி பாருங்கள். இது தென்னை வகையோட சேர்ந்தது தான். சின்ன செடியாக குற்று செடியாக வளரும். அழகு செடியாக இருக்கும். வீட்டு முன்னாடி வச்சா அழகாக இருக்கும். இன்டோர் பிளான்ட்டாகவும் வச்சுக்கலாம், வீட்டு முன்னாடியும் வச்சுக்கிடலாம். ஹோட்டல்களில், வீடுகளில், பூங்காக்கள்லன்னு இப்படி எல்லா இடத்துலையும் வளருது இந்த அரைக்காய் பாமை. வாங்க நடுவோம். பாருங்கள், இது வேர் இருக்குது. அப்போ இந்த வேர் முழுகிற அளவுக்கு நடுவோம். வாங்க இந்த தொட்டிகளில் நடுவோம். இப்படி கொஞ்சம் நடுவில் குழி பண்ணி வச்சுக்கிடுவோம். வச்சுட்டு நல்லா கொஞ்சம் அகலமாக்கிடுவோம். இப்படி அகலமாக குழி தோண்டிட்டு இப்படி இந்த வேர் மடங்காத அளவுக்கு வச்சுக்கிட்டு அப்படியே மண்ணை போட்டு மூடிடணும். பாருங்கள், நட்டாச்சு. அது அப்படியே தழுத்து வரும். இதுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மி தான். அப்பப்போ தண்ணி கொடுத்தா போதும். எப்போயாவது மாதம் ஒரு தடவையோ 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ கொஞ்சம் கொஞ்சம் உரங்கள் கொடுக்கலாம். நீர் உரங்களோ திரவ உரங்களை கொடுத்து நம்ம இதை அழகான செடியாக உருவாக்கலாம். பாருங்கள், இன்னொரு தொட்டியில் நடுவோம். பாருங்கள், இதில் ஒரு குரோட்டன் இருக்குது, அதுலேயே நடுவோம். நல்லா அகலமாக குழியை பறிச்சுக்கிட்டு, இந்த மண் ஏற்கனவே போட்ட மண் கழுவை தான். பாருங்கள், இப்படி இது வேற மடங்காமல் நட்டணும். பாருங்கள், இப்படி நட்டு தண்ணியை ஊற்றிடுவோம். பாருங்கள், இப்படி அழகாக நட்டாச்சு. அதை அப்படியே நிழல் பாங்கான இடத்துல வச்சு நல்லா தண்ணி கொஞ்சம் ஊற்றிடுவோம். நாங்கள் நல்லா வேர் நனைகிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிடணும். பாருங்கள், இப்படி நல்லா தண்ணி ஊற்றிடுவோம். அப்பப்போ தண்ணி கொடுப்போம். பாருங்கள், சூப்பரான அரைக்காய் பாம் நட்டாச்சு. இதை அனைவரும் வளர்த்து பயன்பெறுங்க. ஒரு அழகான செடி, அதிக மெயின்டெனன்ஸ் தேவையில்லாத செடி. இதை அனைவரும் நட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். வாழ்க வளமுடன். ஹாப்பி கார்டனிங்.